கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 67 பேர் மரணமடைந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிய தீர்ப்பின் முழு விவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவில் முழு தீர்ப்பினை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பிபி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்த அந்த தீர்ப்பின் முழு விவரமானது, விஷச்சாராயம் குறித்து பலியான 67 பேரில் 67% மட்டுமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் இதர சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள், பட்டியல் இனத்தவர்கள் பெரும்பான்மையானவர்களாக இருப்பதாலும் இந்த வழக்கின் பட்டியல் இனத்தவர் துன்புறுத்தப்படவில்லை என்பதாலும் வன்கொடுமை தடைச்சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது எனவும் பயன்படுத்த முடியாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் விஷச்சாராய மரணங்கள் தொடர்ந்து கடந்த ஜூன் 19ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 8 காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக கூறிய போதும் அடுத்த மாதமே காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் ரத்து செய்யப்பட்டு தாம்பரம் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டார் எனவும், காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் ரத்து செய்வதற்கு உரிய காரணங்களை அரசு விளக்கமளிக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தவறிழைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தால் அது நியாயமாக இருக்காது என்றும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மீது 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் 9 வழக்குகளில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டும் தொடர்ந்து அவர் தங்குதடையின்றி கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததிலிருந்து அவருக்கு காவல்துறையினருக்கும் உள்ள தொடர்பு உள்ளது என்பதை நம்ப வேண்டி இருக்கிறது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் கள்ளச்சாராய விற்பனையை ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எறிந்திருந்தால் 67 பேரின் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்த நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிசிஐடி போலீசாரால் எப்படி திறமையாக விசாரணை நடத்த முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் வழக்குகளில் மாநில அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதால் அவர்கள் தங்கள் வழக்குகளுக்கு தாங்களே நீதிபதியாக இருக்க முடியாது எனவும், விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என்ற அரசு தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகும் கூட வழக்கின் விசாரணையை மாற்றலாம் என தெளிவுபடுத்திய நீதிபதிகள், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை செயல்பட்டு வருவது குறித்து அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என அரசு தரப்பில் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுகிறது எனவும் 2 வாரங்களில் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சிபிசிஐடி துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், வழக்கை விரைந்து விசாரித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நீதிபதி பாலாஜி அளித்த தீர்ப்பில் காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் நடந்த கள்ளச்சாராய விற்பனை காவல்துறையினர் எப்படி கவனிக்காமல் இருந்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போதும் அவர்களுக்கு எதிரான என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அரசு விளக்கம் அளிக்கவில்லை எனவும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் 1 மாதத்தில் ரத்து செய்யப்பட்டதிலிருந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரசின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது அல்ல என தெரிவித்துள்ள அவர், கள்ளச்சாராயம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் தாக்கத்திலிருந்து எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்காக ஒரு எச்சரிக்கை மணிதான் என தெரிவித்த அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் மரண சம்பவம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.